ஹலோ மேட்ஸ், இன்றைக்கி டே 26. டே 25 வெயிட் எனக்கு எவ்வளோ இருந்தது அப்படின்னா 111.85 இருந்தது. டே 26 என்னோடய வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா 111.40 நான் வந்திருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட 45 கிராம் கிட்ட குறைஞ்சிருக்கு அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக் மசில் மாஸ். மசில் மாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மசில்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. மசில் அப்படின்னா தமிழில் தசைப்பகுதி அப்படிம்பாங்க. தசைனா வேறு, சதைனா வேறு. தசைனா நம்ம எலும்புகளை சுற்றி ஒரு லேயர் மாதிரி அழகாக ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்கு பேர் தான் தசை. இந்த இருக்குல்ல, இதெல்லாம் தான் தசைப்பகுதியில் வரும். சதைப்பகுதினா என்ன அப்படின்னா நம்மளுக்கு தேவையான இந்த மசிலை தாண்டி நமக்கு உடம்புல அதிகமாக ஃபேட் கண்டென்ட் சேரும்போது அதெல்லாம் துங்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் சதைப்பகுதிகள். இதெல்லாம் சதைப்பகுதிகள். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அதிகமாகி தொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் தான் சதைப்பகுதிகள். ஸோ இப்போது மசில் மாஸ்னால் என்னங்கிறத பார்ப்போம். நம்ம பாடியில் போனுக்கு ஒரு வெயிட் இருக்கும், மசிலுக்கு ஒரு வெயிட் இருக்கும், பிளட்டு, இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம பாடியில் இருக்கிற வெயிட்டை டிட்டர்மைன் பண்ணோம். அந்த மாதிரி போனுக்கு எப்படி ஒரு வெயிட் இருக்கோ மசிலுக்கும் ஒரு வெயிட் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் மசில் மாஸ். ஒரு பாடிக்கு, அதாவது ஏஜ், ஜெண்டர், ஹைட் அண்ட் வெயிட் இதெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு பாடிக்கு இவ்வளோ மசில் மாஸ் வேணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்குப்படி உங்களுக்கு மசில் இருந்தால் யூ ஆர் அ நார்மல் பர்சன். அதுக்கு கீழே இருந்தால் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ என்றைக்குமே மசில் மாஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஸ்டேபிளாக வச்சுருக்கலாம். அந்த ஸ்டெபிலிட்டி ஒரு வயசு வரைக்கும் தான் கை கொடுக்கும். ஒரு வயசுக்கு மேலே உங்கள் தசைப்பகுதியெல்லாம் சதைப்பகுதியாக மாற ஆரம்பிக்கும், தொங்க ஆரம்பிக்கும். அப்போ அதை நீங்கள் அந்த டைமில் நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணி அதை நீங்கள் இறுக்கமாக்கணும். அப்போ தான் நீங்கள் பார்க்குறதுக்கு எங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் நீங்கள் தெரிவிங்க. நான் சொல்கிறது எல்லாமே மென் அண்ட் விமன் சேர்த்து தான், நாட் ஓன்லி ஃபார் த மென். ஸோ இப்போ தான் நான் மெயின் மேட்டருக்கே வரேன். நம்ம மசில் மாஸை கூட்டினா ஓகே, நமக்கு என்னெல்லாம் நடக்கும்? நம்பர் 1 ஃபேட் லாஸ் நடக்கும். நம்பர் 2 வெயிட் லாஸ் நடக்கும். நம்பர் 3 நம்மளுடைய பிஎம்ஆர் ரேட்டு கூடும். அப்போ இந்த மசில் மாஸை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? ரெண்டே விஷயம். நம்பர் 1 ப்ரோட்டீன், நம்பர் 2 ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதாவது வெயிட் லிஃப்டிங் அதிகமாக பண்ணுறது. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம பண்ணணும். இந்த ரெண்டையும் மட்டுமே தான் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை, அதையும் மீறி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நான் போக போக சொல்கிறேன். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மசிலே 3 டைப்ஸில் இருக்குது. நம்பர் 1 ஸ்கெலிட்டல், நம்பர் 2 ஸ்மூத், நம்பர் 3 கார்டியாக். ஸோ ஸ்கெலிட்டல் மசில்னால் என்ன அப்படின்னா நம்மளுடைய மூமெண்ட். இப்போ நான் கையை காலை அசைக்கிறேன் இல்லையா, இந்த ஜாயின்ஸுக்கெல்லாம் மசில்ஸ் இருக்குது இல்லையா, இந்த மசில் எல்லாம் ஸ்கெலிட்டல் மசில்ஸ். என்னுடைய போஷர், இப்போ நான் இப்படி உட்காந்துருக்கேன், நடக்கும்போது ஸ்ட்ரைட்டாக நடக்கிறேன், உட்காரும்போது நான் ஸ்ட்ரைட்டாக உட்காடுறேன், படுக்கும்போது நான் கரெக்டாக படுக்கிறேன், இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுறது அந்த ஸ்கெலிட்டல் மசில் தான். ஓகே, இது எல்லாமே போஷர் கணக்குக்குள்ளே தான் வரும். ஸோ இந்த போஷரை நான் சரியில்லை, நான் உட்காரும்போது நான் இப்படி உட்காடுறேன், நான் நிற்கும்போது ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி நிற்கிறேன், இது எல்லாமே என்னுடைய போஷர் டிஸ்ஓரியன்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என் மசிலை நான் கரெக்டாக ட்ரெயின் பண்ணலை, எனக்கு மசில் மாஸ் நிறையா இல்லை அந்தந்த இடங்களில். ஸோ ஸ்கெலிட்டல் மசில் மாஸோடைய இடங்கள் எல்லாம் வீக்காக இருக்குது. ஓகேவா? ஸோ போஷர் அண்ட் மூமெண்ட்டை டிட்டர்மைன் பண்ணுறது ஸ்கெலிட்டல் மசில். அதுக்கப்புறம் ஸ்மூத் மசில், நம்மளுடைய இன்டெஸ்டைன், நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், நம்மளுடைய யூரினரி சிஸ்டம், அந்த பக்கம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இது எல்லாத்தையுமே சுற்றி சில தசைப்பகுதிகள் இருக்கும், மசில்ஸ் இருக்கும். அந்த மசில்ஸை கரெக்டாக நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சாதான் அந்தந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே, அதுக்கப்புறமா 3வது கார்டியாக் மசில்னால் நம்ம ஹார்ட்டுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மசில். இது நம்ம ஹார்ட்டில் சென்டரில் ஒரு மசில் இருக்கும், அந்த மசில் தான் கார்டியாக் மசில். அப்போ இந்த மசில் எல்லாமே நான் தனித்தனியாக தான் நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணணுமான்னா அப்படி கிடையாது. ஓவராலாக உங்கள் பாடிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். லெக் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் செஸ்ட்டு பண்ண போகிறேன், இன்றைக்கி நான் லெக்கு பண்ண போகிறேன், இன்றைக்கி நான் ஷோல்டர் பண்ண போகிறேன், இன்றைக்கி நான் என் பேக்குக்கு பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஒவ்வொரு டேவாக பிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் நம்ம பிரித்து ஒவ்வொரு டேவும் நம்ம கரெக்டாக பண்ணணும். ஓகே, இதுக்கு பேர் என்னென்னா மசில் பேலன்ஸ் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் இன்றைக்கி ஒரு பையனோ ஒரு பொண்ணோ யாரோ இருக்காங்க, அவங்களுக்கு செஸ்ட்டு அண்டு ஷோல்டர் வீக்காக இருக்குது, மற்றபடி பாடி ஷேப்பெல்லாம் ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னா அவங்க செஸ்ட்டுக்கும் ஷோல்டருக்கும் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கு மட்டுமே எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அந்த எக்ஸசைஸ் மட்டுமே திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இவென்ச்சுவலாக என்ன ஆகும்னா ஷோல்டர் நல்லாயிரும், செஸ்ட்டு நல்லாயிரும். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது அழகாக தெரியும். ஆனால் இதை ரெண்டையும் தாங்கி பிடிக்கிறதுக்கு பின்னாடி நமக்கு பேக் மசில் மாஸ் ரொம்ப முக்கியம்.
ஓகே, நம்ம முதுகில் இருக்கிற மசில், அதுக்கு இவங்க ஒர்க் அவுட் பண்ணலைன்னா ஓகே, இது பெருசாகும்போது கீழே இருக்கிறதும் ரொம்ப லீனாக இருந்ததுன்னா பார்க்க அசிங்கமாக இருக்கும். அப்போ கீழே இருக்கிறதும் சேர்த்து இவங்க எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ ஒரே ஒரு பகுதியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த பகுதிக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணாமல் பேலன்ஸ்டாக எல்லா பகுதிக்கும் சேர்த்து ஒவ்வொரு நாளும் இல்லை ஒரே நாளில் எல்லா பகுதிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணும்போது பேலன்ஸ்டு மசில் நமக்கு பில்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் மசில் பேலன்ஸ். இங்கே இன்னொரு மித்து என்ன இருக்குன்னா, ஒருத்தன் வெயிட் லாஸ் பண்ணுறானோ ஃபேட் லாஸ் பண்ணுறானோ இதெல்லாம் பண்ணும்போது அவன் ஜிம்முக்கு போய் வெயிட்டை தூக்கினான், வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறான், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறான் அப்படின்னா அவன் ஆளே ரொம்ப பல்க் ஆயிடுவான். ஹீ லுக்ஸ் லைக் ஒரு பவுன்சர் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருவான். அவன் ஒல்லி ஆக மாட்டான் அப்படிங்கிற சில மித்தெல்லாம் இருக்குது. ஒல்லி ஆக மாட்டானோ மாட்டாளோ. ஸோ பொண்ணுக்கும் சரி பசங்களுக்கும் சரி இந்த மித்து உண்மை கிடையாது. ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி அ மித்துன்னே நான் சொல்லிட்டேன். ஸோ இது நீங்கள் போட்டுக்கிட்டு ரொம்பலாம் குழப்ப வேண்டாம். இஃப் யூ வாண்ட் டு ரெடியூஸ் யுவர் வெயிட் ஆர் ரெடியூஸ் யுவர் ஃபேட், யூ ஷுட் ஹாவ் டு டூ த வெயிட் ட்ரைனிங் ஆர் த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆர் த வெயிட் லிஃப்டிங், வாட் எவர் இட் இஸ். அதை நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு உள்ளே இருக்கிற ஃபேட்டும் கரையும், அது போக உங்களுக்கு மசில் மாஸும் பில்ட் ஆகும், உங்களோட மெட்டபாலிசம் ரேட் அதிகமாகும். மெட்டபாலிசம் ரேட்னால் அந்த பிஎம்ஆர் ரேட் அதிகமாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஏற்படும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஃபேட் லாஸ் ஏற்பட்டு மசில் மாஸை பில்ட் பண்ணி பிஎம்ஆர் ரேட்டை அதிகப்படுத்தி இருக்கும்போது தான் உங்களுக்கு டே பை டே யூ லுக் யங், யூ லுக் ஃபாஸ்டர், யூ டூ யுவர் ஒர்க் ஃபாஸ்டர், யூ லுக் யங், யூ வில் பிகம் மோர் ஆக்டிவ். இது எல்லாமே நடக்கும். ஓகேவா? இது பசங்களுக்கும் பொருந்தும் பொண்ணுங்களுக்கும் பொருந்தும். என்றைக்குமே பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்களை விட பொண்ணுங்களுக்கு மசில் மாஸோடைய எண்ணிக்கை கம்மி தான். ஓகே, அது ஆப்வியஸ். அதை நம்ம பார்க்கும்போதே தெரியும். பசங்களால் பயங்கரமாக பல்காக முடியும், பொண்ணுங்க அவ்வளோ பல்காக முடியாது. ஆனால் அவங்க உடம்புக்கும் அவங்களுடைய ஜெண்டருக்கும் அவங்க ஏஜுக்கும் அவங்க ஹைட்டுக்கும் ஒரு மசில் மாஸ் அவங்க உடம்புக்கு தேவை. அதை விட அதிகமாகவே அவங்க பில்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீரியட்ஸ் இருக்குது, ரெண்டாவது ப்ரெக்னன்சி இருக்குது. இதெல்லாமே அவங்களுக்குன்னு அவங்க உடம்பு டைப்புக்குன்னு ஒன்று இருக்கா? இது எதுவுமே பசங்களுக்கு கிடையாது. ஸோ பசங்களுக்கு பில்ட் பண்ணுற மசிலை பாதியாவது அவங்களுக்கு நம்ம பில்ட் பண்ணால் தான் அவங்க இவென்ச்சுவலி நாட்கள் போக போக வருடங்கள் போக போக அவங்க ஸ்ட்ரென்த்தனாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போனா நான் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கேன், நான் விமன் தான், ஆனால் நான் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கேன், எனக்கெல்லாம் ஜிம்முக்கு போகவோ இல்லை வேறு எதுவும் பண்ணவோ எனக்கு டைம் இல்லை அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மசில் மாஸ் ஏற்படுதோ, மசில் மாஸை நமக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அதுக்கு ஈக்குவலாக கிச்சன்லேயும் நம்மளால் ஒர்க் பண்ணி வீட்டு வேலைகளும் நம்மளால் செஞ்சு மசில் மாஸை பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, யூ ஷுட் ஹாவ் டு கான்சன்ட்ரேட் மோர் ஆன் யுவர் ஃபுட்டு. ஓகே, ப்ரோட்டீன் அதிகமாக எடுங்க. ப்ரோட்டீன் எடுக்க முடியலையா, எனக்கு சிக்கன் மட்டன்லாம் பிடிக்காதா, வெஜிடேரியன் தான் பிடிக்குமா, ட்ரை டு அவாய்ட் மோர் கார்ப்ஸ் அண்ட் ட்ரை டு இன்டேக் மோர் ப்ரோட்டீன். அதுவும் முடியலையா, வே ப்ரோட்டீன் பவுடர் ட்ரை பண்ணுங்கள். எதையாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். பட் உங்களால் வெளியில் போக முடியலன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டு வேலையை நல்லா செஞ்சீங்கன்னா இட்ஸ் ஈக்குவல் டு த வாட் யூ டூ இன் த ஜிம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, தன்னைத்தானே இக்னோர் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. நம்மளாலாம் அவங்க கூடலாம் எதுவும் நீங்கள் யாரும் காம்படேட் பண்ண வேண்டாம், யாரை பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணவும் வேண்டாம். உங்களுக்கு உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களாலேயும் மசில் மாஸை பில்ட் பண்ண முடியும், எக்ஸசைஸ் பண்ண முடியும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண முடியும். இதெல்லாம் வீட்டில் இருந்துட்டு வீட்டு வேலைகளை செஞ்சு மட்டுமே உங்களால் பண்ண முடியும். இப்போது மசில் மாஸை நம்ம கூட்டுறதுக்கு வெறும் ப்ரோட்டீனை மட்டும் சாப்பிட்டா போதுமா? ப்ரோட்டீன் நிறைய எடுங்க, கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸை மாடரேட்டாக எடுங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேலன்ஸ்டு மீல்குள்ளே இருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ பேலன்ஸ்டான உங்கள் லைஃப் ஸ்டைல் இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த மசில் மாஸ் உங்கள்கிட்டயே சஸ்டைனபிலிட்டியோடு இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும். அப்படி நான் ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸு எல்லாமே நான் பேலன்ஸ்டாக இருந்து கரெக்டாக தூங்கி கரெக்டாக எழுந்திரிச்சு எவ்ரிதிங் என் லைஃப் ஸ்டைல் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குது. இருந்தாலும் என் எதிர் வீட்டுக்கார மாதிரி இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு மாதிரி எனக்கு என்னுடைய மசில் மாஸ் சீக்கிரமாக பில்ட் ஆக மாட்டேங்குது. ஒய் அப்படின்னா இதுக்கு ரீசன் உங்களுடைய பாடி எப்படி ரியாக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான். அது ஏன் அப்படி ரியாக்ட் ஆகுது? அவன் செய்கிற எல்லாத்தையும் தான் நானும் செய்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் லேட்டாக ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஜெனட்டிக்ஸாக கூட இருக்கலாம். ஜெனட்டிக்ஸ் இதில் ஒரு மேஜர் ப்ளே. அது போக ஏஜ் ஒரு மேஜர் ப்ளே. ஓகே, அது போக ஜெண்டர் ஒரு மேஜர் ப்ளே. இதெல்லாமே தாண்டி இன்னொன்று இருக்குது, மசில் மெமரி. மசில் மெமரினா என்னென்னா, ஏற்கனவே உங்கள் மசில் இந்த மாதிரியான மசில் மாஸை பில்ட் பண்ணி நீங்கள் விட்டுருக்கீங்களா, இல்லை மசில் மாஸ் பில்ட் ஆகிருந்த உடம்பு தானா அப்படின்னு உங்கள் மசிலுக்கே தெரியும்.
புதுசாக பண்ணுறீங்கன்னா இட் வில் டேக் டைம். நீங்கள் ஏற்கனவே பண்ணி விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்கள் மசில் ஓகே நம்மளை ஒரு காலத்தில் இவன் வந்து ஆக்டிவாக வச்சுக்கிட்டோன்னா கொஞ்ச நாள் நம்ம தூங்கிட்டோம், இப்போ நமக்கு திரும்பவும் ஆக்டிவாக நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு திரும்ப அது ஸ்பீடாக ஆக்டிவ் ஆகும். ஸோ எவ்ரிதிங் உங்களுடைய பாடி, ஜெனட்டிக்ஸ், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய ஜெண்டர், மசில் மெமரி எல்லாத்தையும் பொறுத்து தான் உங்களுடைய பாடி சீக்கிரமாக ரியாக்ட் ஆகுதா லேட்டாக ரியாக்ட் ஆகுதான்னு இருக்குது. லேட்டாக ரியாக்ட் ஆகுதுங்கிறதுக்காக நீங்கள் வந்து வருத்தப்பட்டு விட்டுறக்கூடாது. ஓகே, சீக்கிரமாக ரியாக்ட் ஆகுதுங்கிறதுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? இந்த மசில் மாஸ் பில்டிங்கில் பண்ணக்கூடாத 5 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். 5 things you don't have to do while you are in the muscle mass building. நம்பர் 1, தண்ணி குடிக்காமல் இருக்கவே கூடாது. ஓகே, தண்ணி நிறையா குடிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே தண்ணி தான். எக்கச்சக்க தண்ணி குடிங்க. நம்பர் 2, ப்ரோட்டீன் சாப்பிடாமல் இருக்காதீங்க. ஒரு நாளைக்கு 1 kgக்கு, நீங்கள் பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், ஓகே, ஒரு நாளைக்கு 1 kgக்கு 1.2 கிராம் டு 1.8 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் 1 kgக்கு நீங்கள் எடுக்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து 100 kgs இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 180 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸாவது நீங்கள் எடுத்துருக்கணும். அது மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க. என்னத்தையாவது பண்ணி ப்ரோட்டீன்ஸ் நிறையா எடுங்க. அப்போனா அக்யூரேட்டாக நான் எப்படி அவ்வளோ எடுக்கிறது? மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் அ வெஜிடேரியன் யூ ஷுட் ஹவ் டு ட்ரை யுவர் செல்ஃப் மேக்ஸிமம். இஃப் யூ ஆர் அ நான் வெஜிடேரியன் யூ கேன் ஏபிள் டு அச்சீவ் இட் ஈஸிலி தேன் த வெஜிடேரியன். பட் அதை நீங்கள் ரெகுலராக பண்ணணும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ரோட்டீன் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் மசில் மாஸை நீங்கள் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எவ்ரிதிங் ஹேஸ் டு பி ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஓகே, இன்றைக்கி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மசில் மாஸ் நீங்கள் ட்ரெயின் பண்ண போகிறீங்க. இன்றைக்கி தான் நான் வந்து என் லைஃப்லேயே 180 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சாப்பிட போகிறேன்னா 180 கிராம் சாப்பிட்றாதீங்க. அப்படி பண்ணக்கூடாது. எல்லாமே ஸ்லோவாக ஸ்டடியாக தான் பண்ணணும். முதல்ல 50 கிராம் சாப்பிட்டு பாருங்கள், அது உங்கள் வயிற்றுக்கு ஒத்துக்குதா? அந்த 50 கிராமே ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் வயிற்றுக்கு ஒத்துக்குதான்னு பாருங்கள். அந்த 50 கிராமை உங்கள் வயிறு ஏற்றுக்குச்சுன்னா அடுத்து 75 கிராமாக மாற்றுங்க. அதை ஒரு வாரம் 2 வாரத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள். அது உங்கள் வயிறுக்கு ஏற்றுச்சுன்னா ஓகே, ஏற்றுக்கலனா அடாப்ட் பண்ண வைங்க. அது எப்படி அடாப்ட் பண்ண வைக்கணும்? டேஸ் தான் பதில் சொல்லும். கொஞ்ச நாள் போட்டோம் ட்ரை பண்ணுங்கள். இல்லை 75 கிராம் என் வயிற்றுக்கே ஒத்துக்க மாட்டிங்கன்னா திரும்ப 50 கிராமுக்கு வாங்க. அந்த 50 கிராம் அப்புறம் 60 கிராமாக கூட்டுங்க. 60 கிராம் ஒத்துக்குச்சுன்னா 70 கிராமாக கூட்டுங்க. 70 ஒத்துக்குச்சுன்னா 75 கூட்டுங்க. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டணும். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 kgக்கு 1.2 கிராம் டு 1.8 கிராம் அட்லீஸ்ட். ஓகேவா? ஏன்னா மேக்ஸிமம் 2.2 வரைக்கும் எடுக்கணும் அப்படிம்பாங்க. நான் சொல்கிறது அட்லீஸ்ட். ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரோட்டீன் எடுக்காமல் இருக்காதீங்க. நம்பர் 3, ஸ்லீப். தூக்கம். சமத்தியாக தூங்குங்க. ஓகே, தூக்கத்தில் எந்த விதமான இன்ட்ரப்ஷனும் இருக்கக்கூடாது. ப்ளீஸ் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ ஃபோன், ஐபேட், சிஸ்டம், டிவி எந்த மாதிரியான டிஜிட்டல் ஐட்டமும் பார்க்காம ஒரு 3/4 மணி நேரமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். டீப் ஸ்லீப்புக்குள்ளே போகலாம். ஓகே, நம்பர் 4, ரெஸ்ட்டு வேறு, ஸ்லீப் வேறு. ரெஸ்ட்டுனா உங்களுடைய பாடிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்ட்டு. அதாவது நீங்கள் மசில் மாஸை பில்ட் பண்ணுறதுக்கு டெய்லி ஜிம் போகிறீங்க, டெய்லி ப்ரோட்டீன் எடுக்கிறீங்க, எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் டெய்லி. ஓகே, ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு நாள் கேப் விடுங்க. இஃப் யூ ஆர் அ பிகினர். ஓகே, நீங்கள் ப்ரோ லெவலில் இருக்கீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கேப் விடுங்க. நீங்கள் கேப் விடுங்கன்னா அதுக்கு மீனிங் என்னென்னா, நீங்கள் எப்பவும் போல் தூங்கணும், எப்பவும் போல் நல்லா சாப்பிடுங்க, அதில் பிரச்சனை இல்லை. எக்ஸசைஸ் மட்டும் பண்ணாதீங்க. ஓகே, ஆகா இன்றைக்கி ரெஸ்ட் டேன்னு சொல்லிவிட்டு கிடைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இர்ரெகுலரான ஸ்லீப்பு, ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, நோ, அப்படி நான் சொல்லலை. ஒன்லி எக்ஸசைஸை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரு நாள் நல்லா தூங்கி நல்லா எந்திரிச்சு பிடிச்ச சாப்பாடு கொஞ்சமாக நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரிலாக்ஸாக அடுத்த நாள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. இதை வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 நாளைக்கு ஒன்ஸ் இஃப் யூ ஆர் அ பிகினர். இஃப் யூ ஆர் அ ப்ரோ தென் கோ வித் மந்த்லி ஒன்ஸ். அதுதான் என்னுடைய சஜஷன். ஸோ டேக் ரெஸ்ட். நம்பர் 5, ஸ்ட்ரெஸ் இருக்கவே கூடாது. ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ் மட்டும் என்றைக்குமே உங்களுடைய லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக இருக்க உங்களுடைய மசில் மாஸ் கூடும். உங்களுடைய மசில் மாஸ் கூடனா பிஎம்ஆர் ரேட் கூடும், ஃபேட் லாஸ் ஏற்படும், வெயிட் லாஸ் ஏற்படும். எல்லாத்தையும் தாண்டி உங்கள் மைண்டு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும். இஃப் யூ ஆர் கெட்டிங் இன் டு த ஹாப்பி, உங்களுடைய ஹாப்பி ஹார்மோன் உள்ளே சுரந்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எல்லாமே உங்களுடைய ஹோல் லைஃப் வில் சேஞ்ச். ஸோ ஹாப்பினஸ் இஸ் த மெயின் இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகாதீங்க. ஸோ இந்த டோன்ட் டூங்கிற மேட்ரை 5 சொல்லிட்டேன்.
நம்பர் 1 தண்ணி குடிக்காமல் இருக்காதீங்க. நம்பர் 2 ப்ரோட்டீன் எடுக்காமல் இருக்காதீங்க. நம்பர் 3 தூங்காமல் இருக்காதீங்க. நம்பர் 4 ரெஸ்ட் எடுக்காமல் இருக்காதீங்க. நம்பர் 5 ஸ்ட்ரெஸ் லெவலில் இருக்காதீங்க. ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிருங்க. ஓகே, இது எல்லாத்தையும் சேர்த்தா தான் உங்களுக்கு மசில் மாஸ் பில்ட் ஆகும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் டு பில்ட் யுவர் மசில் மாஸ். டோன்ட் ஹியர் அபவுட் எனி கைண்ட் ஆஃப் மித். இல்லை ப்ரோ எனக்கு ஜிம்முக்கெல்லாம் போக டைம்லனா டூ சைக்கிளிங், வாக்கிங், ஜாகிங் எல்லாமே உங்கள் மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதெல்லாம் கார்டியோ தானே அப்படின்னா நோ. நீங்கள் நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து புஷ்அப் பண்ணுங்கள், ஸ்குவாட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, புஷ்அப்பு, ஸ்குவாட்ஸு, சைக்கிளிங்கு, வாக்கிங்கு இது எல்லாமே உங்களுடைய மசில் மாஸை ஏற்படும். நீங்கள் ஜிம்முக்கு போக தேவையே இல்லை. சரியான ப்ரோட்டீனை சாப்பிட்டு இதை பண்ணிக்கிட்டே இருங்க. என்றைக்கு உங்கள்கிட்ட மணி வருதுன்னு தெரியுதோ அன்றைக்கி போய் ஒரு நல்ல ஜிம்மில் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு லோக்கல் ஜிம்மில் கூட ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான 4-5 எக்ஸசைஸ் அந்த ஜிம் ஓனர்கிட்ட கேட்டாலே அவரே சொல்லிக் கொடுப்பார். இல்லையா, யூடியூப் இருக்குது, யூடியூப் பார்த்து பண்ணுங்கள். இவென்ச்சுவலி நீங்கள் கற்றுப்பீங்க. அதுக்கெல்லாம் எனக்கு எங்கே டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ட்ரை டு கெயின் மோர் மசில் மாஸ் அண்ட் ட்ரை டு லூஸ் மோர் ஃபேட் அண்ட் வெயிட். இப்போது நான் 26ஆம் என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணேன், டயட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மார்னிங் 4:30க்கு எந்திரிச்சு பாத்ரூம் போய்ட்டு வெயிட்டை செக் பண்ணும்போது 111.85 இருந்தது. வெயிட்டு குறைஞ்சிருக்கு, முந்தின நாளை விட இன்றைக்கி வெயிட்டு குறைஞ்சிருக்குப்பா அப்படிங்கிற சந்தோஷத்தில் வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். 5:30 to 6:15 வரைக்கும் வாக்கிங். நல்ல ஒரு மாடரேட் ஸ்பீடுக்குண்டான ஒரு வாக்கிங் தான். வாக்கிங் போய் முடித்ததுக்கப்புறமா 10 நிமிஷம் பிராணாயாமம். அது முடித்ததுக்கப்புறமா புஷ்அப் 5 செட்டு. ஃபஸ்ட்டு 4 செட்ஸ் வந்து 10 கவுண்ட்ஸு, அடுத்த செட்டு 5 கவுண்ட்ஸு. அது முடித்ததுக்கப்புறமா க்ளூட் பிரிட்ஜ் எக்ஸசைஸ். அது 4 செட்ஸு, ஒரு செட்டுக்கு 20 கவுண்ட்ஸு. அதுக்கப்புறமா மவுண்டன் கிளைம்பர்ஸ் 4 செட்ஸு, ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸு. அதுக்கப்புறமா பைசைக்கிள் கிரன்ச்சஸ் 4 செட்ஸு, ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸு. அது முடிச்சதுக்கப்புறமா ஏர் ஸ்குவாட்ஸு, அதுவும் 4 செட்ஸ் தான், ஆனால் ஒரு செட்டுக்கு 11 கவுண்ட்ஸு. 44 கவுண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஜம்பிங் ஜாக்ஸு 10 செட்ஸ் எடுத்தேன், 15 கவுண்ட்ஸு பெர் செட்டுக்கு. ஸோ மொத்தமாக 150 கவுண்ட்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா டம்பிள் எக்ஸசைஸ் பண்ணேன். அது வந்து என்னுடைய லவ் ஹேண்டல்ஸ்க்காக. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து லவ் ஹேண்டல்ஸ், அதாவது என்னுடைய சைடு ஹிப்பில் இருக்கக்கூடிய ஃபேட்டுக்காக நான் பண்ணேன். அது 3 செட்டு, ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸு. அதை முடிச்சதுக்கப்புறமா அப்டமன் பண்ணேன், அதே தம்பிள்ஸை வச்சு. அதுவுமே வந்து என்னுடைய பெல்லி ஃபேட்டுக்காக நான் பண்ணேன். அது வந்து 3 செட்டு பண்ணேன், ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்டு. அதை முடிச்சதுக்கப்புறமா செஸ்ட் அண்ட் ஷோல்டருக்காக நான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணேன். அதுவும் 3 செட்டு பண்ணேன், ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட்ஸு. இதை முடிச்சதுக்கப்புறமா ஷோல்டருக்கும் செஸ்ட்டுக்கும் இது வேறு ஒரு எக்ஸசைஸ் பண்ணேன், அதே தம்பிள்ஸை வச்சு. இது 3 செட்டு பண்ணேன், ஒரு செட்டுக்கு 5 கவுண்ட்டு தான். அதாவது ஒரு கைக்கு 5 கவுண்ட்டு, 2 கைக்கு 10 கவுண்ட்டு. இது ஒரு செட்டு. இதை முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக லேட்ரல் ரைஸ் பண்ணேன். இந்த லேட்ரல் ரைஸ் வந்து 2 செட்டு, ஒரு செட்டுக்கு 5 கவுண்ட்ஸு. இதை முடிச்சதுக்கப்புறமா பிளாங்க் 4 செட்டு, ஒரு செட்டுக்கு 25 செகண்ட்ஸ். ஸோ மொத்தமாக 1 மினிட் கவர் பண்ணி 7:15 கிட்ட நான் வீட்டுக்கு கீழே வந்துட்டேன். கீழே வந்ததுக்கப்புறமா எனக்கு தேவையான ஃபுட்டை நான் செஞ்சுக்கலான்னு பார்த்தா என்னுடைய இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் அம்மா என்ன சொல்லிட்டாங்க, மில்லட்டில் நான் ஒரு பொங்கல் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்லட் பொங்கல் நான் சாப்பிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம்ஸ் அது சாப்பிட்ருப்பேன். 200 to 225 கிராம்ஸ் நான் சாப்பிட்ருப்பேன். கொஞ்சம் ஹெவி கலோரி தான், ஆனால் சரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்றோம், நாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அது வந்து நம்மளை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால சாமை பொங்கல் நல்லா வச்சு சாப்பிட்டேன். கோகனட் சட்னியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். காலையில் 9 மணிக்கு நான் அதை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு 2 பிஸ்தா, கொஞ்சம் அன்சால்ட்டட் ரோஸ்டட் பீனட்ஸ் அது கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 மணிக்கு 1 மணிக்கு லஞ்சு பட்டர் பீன்ஸ் செஞ்சுருந்தாங்க, அது ஒரு 100 கிராம். புடலங்காய் பொரியல் ஒரு 120 கிராம். அதுக்கப்புறம் 75 கிராம்ஸ் ஆஃப் பாயில்டு கேரளா ரைஸ். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து மத்தியானம் 1 மணிக்கு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இதே போர்ஷன் அப்படியே எனக்கு 4 மணிக்கும் கொடுத்தாங்க. இது கூடயே நான் ஒரு லார்ஜ் கிளாஸ் ஆஃப் பட்டர் மில்க் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி என்னால் எந்த விதமான ரெசிபியும் கொடுக்க முடியாது, ஏன்னா இது எதுவுமே நான் செய்யலை, இது எல்லாமே எங்கள் அம்மா செஞ்சது. ஸோ 4 மணிக்கு இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 6 மணிக்கு கொஞ்சமாக அன்சால்ட்டட் ரோஸ்டட் பீனட்ஸ் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கிரேவிங் எடுக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நைட்டு 9:30 படுத்துட்டேன், 10 மணிக்கு தூங்கியாச்சு. காலையில் என்னமோ தெரியல, இது உங்கள்கிட்ட நான் சொல்லணுன்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஐ டோன்ட் நோ ஒய். எனக்கு இப்போல்லாம் சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு 3:30க்கெலாம் நான் முழிச்சிட்றேன். ஸோ அரௌண்ட் 4:30க்கு எந்திரிக்க வேண்டியனா ஒரு 3:30க்கு முழிச்சிட்றேன். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் மை மைண்ட். ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வருது. நெகட்டிவ் தாட்ஸ்னால் அன்வான்ட் நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது ரொம்ப தேவையான நெகட்டிவ் தாட்ஸ்னு ஒன்று இருக்கும், அது வாண்டட் நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு இருக்கும். வாண்டட் நெகட்டிவ் தாட்ஸ்னால் இந்த ஜெலசி அந்த மாதிரி எனக்கு எதுவுமே வரல, அந்த மாதிரி ஒன்று இல்லை.
அன்வான்ட் நெகட்டிவ் தாட்ஸ்னால் எங்கேயா எப்படி சொல்கிறது, அது நம்ம லைஃபுக்கே தேவை இருக்காது. யார் கூடயா சண்டை போடுற மாதிரி, யார் மேலேயோ கோவப்படுற மாதிரி, இந்த மாதிரியான சில அன்வான்ட் தாட்ஸ் எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. காலையில் ஒரு 3-3:30 அதுக்கப்புறம் நான் தூங்கவே விடுறதில்ல. அது முழிச்சாலே எனக்கு அப்படி தான் வருது. ஸோ ஐ டோன்ட் நோ வை. ஸோ அந்த மாதிரி ஒரு 3:45 முழிச்சிட்டேன். ஆனால் பெட்லேயே பரண்டு படுத்து 4:30 தான் எந்திரிச்சு வந்தேன். ஸோ 4:30 எந்திரிச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்ரூம் போய்ட்டு வெயிட்டை செக் பண்ணேன். அதுதான் 111.35. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த ஹாப்பினஸை சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடணும். இப்போ ஷேர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மசில் மாஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ் அண்ட் ஃபார் BMR ரேட். 27th வீடியோவில் உங்களை நான் திரும்பவும் சந்திக்கிறேன். பீஸ்.